ஆண்டவருக்கு ஒரு காதுகள் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், காதை உண்டாக்கினவர் வசனம் சொல்லுங்க கேளாரோ. காதுகள் இருக்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு. அந்த ஆண்டவர் உங்கள் சத்தத்தை விரும்புகிறார். என்ன சத்தம்? நீங்கள் மெதுவாக பேசினாலும் கேட்பாரு, மனசுக்குள்ளே பேசினாலும் கேட்பாரு, கத்தி பேசினாலும் கேட்பார், அல்லது இங்கே சிம்சோனை போல கதறி பேசினாலும் ஆண்டவர் கேட்பார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவர். சங்கீத புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள். ஆண்டவர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தால் ஆலயத்துக்கு போகிறா, சத்தமாக ஜெபம் பண்ணலை, ஆனால் அவள் ஜெபம் பண்ணதை பைபிளில் எழுதியிருக்கு. சேனைகளின் கர்த்தாவே, கர்த்தாவே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அதை நான் உமக்கே தருவேன் என்று சொல்லி வாய்க்குள்ளேயே பேசுகிறாள். ஆமென் சொல்லுங்களேன். அவள் வாய் மட்டும் ஆடுது. பாஸ்டர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த அம்மா சரியான போதக்கார அம்மாவாக இருக்கும் போலையே அப்படி சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறாள். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த அதிகாரத்தில் அவள் சொல்கிறா, நான் கர்த்தரிடத்தில் இவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாளாம்? சாமுவேல் என்று பேர் வைக்கிறார். ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க?